இது ஒரு எங்களுக்கு தொடர்ச்சியா நாங்க முயற்சி எடுக்கிறோம், இதெல்லாம் பண்றோம். ஆனா கூட்டணி இல்லைன்னா திமுக வெற்றி பெறுமா? அதனாலதான் அவங்க வந்து எல்லா நேரத்திலையும் கூட்டணி கட்சிகளை நல்லபடியா வச்சுக்க வேண்டிய ஒரு நெருக்கடியில இருக்கீங்களாங்கிறாரு. சார், முதல்ல ஒரு வீடு கட்டணும்னா அஸ்திவாரம் ரொம்ப முக்கியம். அஸ்திவாரம் போட்டு கட்டடம் எழுப்பி கட்டடத்து மேலே ஏசி போடுறதா, விண்டோ ஏசி போடுறதா, ஸ்பிளிட் ஏசி போடுறதா, அல்லது வந்து சென்ட்ரலைஸ்ட் ஏசி போடுறதான்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே தர்மாக்கோலை வச்சு தக்க போட்டுக்கிட்டு அதில் அஸ்திவாரம் கட்டிக்கிட்டு ஏன்பா உள்ளார நாற்காலி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால் பதவிக்காக நாங்கள் அடித்துக் கொள்ளுகிறோமே தவிர வேற எதுக்கும் அடிச்சு பதவி பொறுப்புக்காக அடிச்சுக்கிறோம். பணிகளுக்காக சார். ஆமா, அந்த அடிச்சுக்கிற லட்சணத்துக்குள்ளார நான் போகலை. ஏன்னா அதிமுகவும் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அதனுடைய உள்ளர்த்தம் புரிஞ்சிடும். இதுல எனக்கு ஒரு கேள்வி, இது மட்டும் நான் இடையில கேட்டுக்கிறேன். அதிமுகவும் இருக்க வேண்டும், அதிமுகவும் இருக்க வேண்டும்னு உங்க அக்கறையை வெளிப்படுத்துறீங்களா? அதிமுக பலவீனமா இருக்குன்னு ஒரு விஷயத்தை சொல்ல முயற்சிக்கிறீங்களா? ரெண்டுல எப்படி சார்? ரெண்டுமே உண்மைதான். அதிமுக இருக்கணும், அது பலவீனமா இருக்கு, அப்படியே இருக்கணும், நாங்க ஆட்சி புரியணும் அப்படிங்கிறது எங்கள் இயக்கத்தினுடைய தொண்டராகி என்னுடைய ஆசை. ரெண்டாவது, பாபு முருகவேல் வந்து ஒரு விஷயத்தை சொன்னார். நாகப்பட்டினத்திற்கு நாங்கள் போன போது நூற்றுக்கணக்கான பெண்கள் புர்காவோடு எங்கள் நிகழ்ச்சியில் வந்து உட்கார்ந்திருந்தார்கள். அலீம் புகாரி 3 தடவை நாகப்பட்டினம்ட்டாரு. இந்த நாகப்பட்டினத்தில் நடந்த வீடியோ என்கிட்ட இருக்கு சார். ஃபுல் வீடியோ 360 டிகிரில அவர் உட்கார்ந்து பாபு முருகவேல் பக்கத்தில் இருக்கிறவங்க தங்கமணி பேசுறதோட 360 டிகிரி இருக்கு சார். ஒரே ஒரு புர்கா போட்ட ஒரு இஸ்லாமிய பெண்மணி அந்த கூட்டத்தில் காட்ட சொல்லுங்க சார். நான் விவாதத்தை விட்டு இந்த நிமிடமே வெளியில போயிடுறேன். எவ்வளவு அப்பட்டமான பொய்! இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் வந்து நீங்க பாஜக விட்ட இருந்து சங்கித்தனம் பண்ணதையெல்லாம் மறந்துட்டு நீங்க நாகப்பட்டினத்தை கூட்டம் நடத்துவீங்க, அங்க இஸ்லாமியர்கள் வருவாங்கன்னு சொன்னா நாங்க பார்க்கல இல்ல உங்களை கவனிக்கலன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது மேடிமைத்தனம் இல்ல. அதை தெளிவா அடிக்கோடுறேன். ஒரு இஸ்லாமிய பெண் கூட அந்த கூட்டத்தில் இல்ல. அதற்கான 360 டிகிரி அந்த மண்டபத்தினுடைய 360 டிகிரியில அந்த ஹால்ல உட்கார்ந்து இருக்கிற பெண்கள், ஆண்கள், மேடையில உட்கார்ந்து இருக்கிறவங்க வரைக்குமான வீடியோ எங்க கிட்ட இருக்கு. ரெண்டாவது, புர்கா அணிந்துதான் வரணும்னு அவசியம் இல்லை. அவர் அதைத்தான் சொன்னாரு. அது அவர் அதைத்தான் சொன்னார். புர்கா அணிந்து கொண்டு நூற்றுக்கணக்கான பெண்கள் வந்தார்கள். அப்பட்டமான பொய்யுங்கிறத எந்த மானமுள்ள இஸ்லாமியரும் அதிமுகவின் மேல் கால் வைக்க மாட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ. அப்புறம் சொன்னாரு நம்ம மணிகண்டன் சொன்னார். எனக்கு ரொம்ப பாவம், பரிதாபமா இருக்கு. ஒண்ணு இந்த பக்கம் பேசணும், இல்ல இந்த பக்கம் பேசணும். எனக்கு என்னன்னா அந்த கமலஹாசன் ஒரே சைடுல தானங்க பேசுறாரு. இல்ல 2 பக்கம் பேசினார் கமலஹாசன். நான் முடிச்சிடறேன். கமலஹாசன் ஒரு படத்துல சொல்லுவாரு, எனக்கு அதை கண்டால் பயம், இதை கண்டால் பயம், இப்படி நின்னால் பயம், அப்படி நின்னால். இந்த பயம்னு பேசுறவங்க கடைசியா அந்த படத்துல சொல்லியிருப்பாங்க, ஒரு நல்ல மனநல மருத்துவரை அணுகுவது நல்லது அப்படின்னு. அதை நான் சேலம் மணிகண்டன் மனநல மருத்துவர்கிட்ட போகணும்னு நான் சொல்லல. ஆனா ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிக்கிறேன். நான் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிக்கிறேன். கருத்து அவர் எங்களை பேசுறதுக்கான கருத்து சார். நான் ஒரு விஷயம் நீங்க உங்களுக்கு ஃப்ளோ வரும். ஏன்னா நீங்க வழக்கறிஞர், பல மேடைகளில் பேசியிருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஃப்ளோலாம் வரும். நான் ஒரே விஷயம் சொல்றேன். ஆட்சி அதிகாரம் அப்படின்னு பேசுறது வேற, தனிப்பட்ட தலைவர்கள் பேசுறது ரெண்டையும் ஒப்புமைப்படுத்தி பேச வேணான்ற. அவர் இப்படி பேசினாரு அதனால நான் இப்படி சொல்றேன் அப்படி வேண்டாம். நீங்க நிறைய விஷயம் வச்சிருக்கீங்க பேச கவுண்டர் பண்றது. அதுலயே சொல்லல, நீங்க சொல்றது பெருந்தன்மையில சொல்றீங்க. சரி, அந்த பெருந்தன்மையோட நான் கடந்து போவதுக்கு முடியல. ஏன்னா ஒவ்வொரு நொடியிலையும் ஒவ்வொரு விவாதத்திலையும் கருத்தியல் ரீதியா விவாதிக்காம, பத்திரிகை கூட படிக்காம ரொம்ப தெளிவா சொல்றாரு, நான் புத்தக வெளியீட்டு விழால கலந்துக்க மாட்டேன், கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு திரும்ப பேட்டியில சொல்றாரு. பத்திரிகை செய்தி வருது. குறைந்தபட்ச பத்திரிகை கூட படிக்காமல் வந்துட்டு அவர் சொன்னாரான்னு அந்த கேள்வி கேட்டா, அப்ப எங்களோடு நாங்க படிச்சுட்டு வந்து கருத்தியலோட விவாதிக்கிறோம்ல, அப்ப நாங்க எங்களை எங்க கொண்டு போய் முட்டிக்கிறது? குறைந்தபட்ச பேப்பராவது படிச்சுட்டு வரணும்ல. அந்த குறைந்தபட்ச அறிவு, அந்த குறைந்தபட்ச தகுதியோடு வாருங்கள் என்று சொல்லுகிறோம். இதுல தவறு இல்லையே. ரெண்டாவது, நீங்க நான் திரும்ப ஒரே விஷயம் தான் சார் சொல்றேன். மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் இந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2 இடத்துல பேசினார். எங்கள் கதவுகள் திறந்தே இருக்கிறது, எங்கள் ஜன்னல்கள் திறந்தே இருக்கிறது. கதவு திறந்திருந்தது, பாமக எகிரி ஓடியது. ஜன்னல் திறந்திருந்தது, பாஜக எகிரி ஓடியது. இருக்கிற பாஜக வேணான்னு முடிவு அவங்க எடுத்தாங்க சார். பாஜக கதவு திறந்திருக்குன்னு சொன்னாங்க, இல்ல இவங்க அந்த கதவை மூடினாங்க. இல்லைண்ணே, இது 2 பேரும் கூட்டணியில இருக்கிறப்பையும் கூட வேலூர்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இப்படி எல்லா வகையிலையும் ஒரு முரண்பட்டதை வைத்துக் கொண்டு நான் தான் சொன்னேன்,
இப்ப இவங்க எங்க கூட்டணியை பத்தி பேசுறாங்க சார். எங்க கூட்டணி எப்படி இருக்கு என்ன இருக்குங்கிறத நாங்க பாத்துக்கிறோம் சார். யூ டோன்ட் வரி அபௌட் தட். முதல்ல உங்க உட்கட்சி பிரச்சனைய, நாற்காலி சண்டைய, ஊருக்கு ஊரு முன்னாள் அமைச்சர்கள், அந்த முன்னாள் நீங்க ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, முன்னாள் அமைச்சர்கள் அல்ல, எடப்பாடி பழனிசாமி என்கிற இரும்பு மனிதருடைய ரெப்ரசன்டேட்டிவ். அப்ப இரும்பு மனிதருக்கு அங்க மரியாதை இல்லைன்னு அர்த்தம். அடிச்சுக்கிறது சார், ஒரு கூட்டத்துல அடிச்சுக்கலாம், ஒரு மாவட்டத்துல அடிச்சுக்கலாம், போற மாவட்டத்துல எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு நாற்காலியை தூக்கி சண்டை போட்டுக்கிட்டு போட்டி. அதான் அங்க நிர்வாகிகள் மத்தியில போட்டி இருக்கு. நீங்க ஒரு காலத்தை சொன்னீங்க நிர்வாகிகளே இல்ல, யாரு கட்சிக்காரங்க வேலைக்கே வர மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு போட்டி போட்டுக்கொண்டு நிர்வாகிகள் வராங்கன்றாரு. அது தவறு, அது தவறு. நான் அதைத்தான் திரும்பவும் சொல்றேன். என்ன, நான் ஒரு அரசியல் இயக்கத்துல பயணிக்கிறேன், இங்க இருக்கிற எல்லாரும் பயணிக்கிறோம். தலைமையிடுகிற கட்டளை ஒரு தலைவரை பார்த்து பயமும் அச்சமும் அவர் கொண்ட கொள்கை மீது உறுதியும் இருக்குன்னா அவர் சொல்றதை கேட்டுக்கிட்டு நாங்க நடப்போம். இந்த இதை நீ செய்யக்கூடாது அப்படின்னா அவ்வளவுதான். அந்த இடத்துல நீ ஒபே வித் ஸ்மைல் தான். இங்க அப்படி இல்ல. மேடையில இன்னைக்கு மதுரையில ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். ஒரு உதாரணம், இந்த வீடியோ பாருங்க. எஸ், இல்ல மோதல் நடந்து மாற்றுக்கிறதுல ஒரு உதாரணம் சொல்றேன். திருநெல்வேலி மாநகராட்சி வாக்களித்ததுல மாற்றி வாக்களித்தது நடந்துச்சுல, தலைமை ஒண்ணு சொன்னுச்சு, வாக்களித்தது மாற்றி வாக்களிச்சாங்க. அந்த முரண் இருக்கத்தானே செய்துங்கிற. திருநெல்வேலியில மாற்று வாக்களிக்கலாம் இல்ல, தலைமை இல்ல, ஒரு நிமிஷம், தலைமை யாரை சொன்னதோ அவரை வெற்றி பெற வைக்கக்கூடிய வாக்கு நடைபெற்றது, வெற்றி பெற்றோம். நமக்கு வெற்றி முக்கியம். ஒண்ணு நான் திரும்பவும் சொல்றேன், தேர்தல் அரசியல் என்பது வேறு, நாற்காலிக்கு சண்டை என்பது வேறு. இங்க அதிமுகவில், அதாவது நீங்க என்ன சொன்னீங்கன்னா, எடப்பாடி கட்சியை கைப்பற்றிட்டாரு, தலைமை ஒற்றை தலைமை, பெரிய ஆளுமையா வந்துட்டாரு, அவர் சொல்படிதான் நடக்கும் அப்படின்னீங்க. இன்னைக்கு அவர் சொல்படி அதிமுக நடக்கிறதா, நாற்காலிகள் தான் சண்டை போட்டுக் கொள்ளுகிறதே தவிர அந்த கட்சியை வளர்க்கறதுக்கு முதல் முற்படுங்க. அப்புறமா எங்க கூட்டணியை நோக்கி கை நீட்டலாம். கலாய்வு என்பது என்ன அமைப்பு இருக்கு, என்ன செய்யணும் அப்படிங்கறது. இப்ப ஒரு பக்கம் ஆட்சியினுடைய கலாய்வை முதலமைச்சர் மேற்கொள்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? அதோட அர்த்தம் அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய திட்டங்கள் சரியா செயல்படுதா, இன்னும் செய்ய வேண்டிய அம்சங்கள் இருக்கான்னு பாக்குறதுனா, அதே போல அவங்க பாக்குறாங்க கட்சி கட்டமைப்பு. ஆட்சி, இப்ப எங்க தலைவர் ஆட்சி ரீதியாக ஆய்வுக்கு போறார். அங்க யாரும் நாற்காலி சண்டை போடல. எங்க துணை முதல்வர், இளைஞரணி செயலாளர் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போகிற பணிகளுக்கு மாலை நேரத்துல சார்பணிகளுடைய ஆய்வு நடத்துறாரு. அங்க யாரும் நாற்காலி சண்டை போடல. இங்க நாற்காலி சண்டை போடுறது வெளியில வருது, அதை நாங்க பேசுறோம், அதுல தவறு இல்லையே. பேசலாம். இன்றைய தலைப்புல ஒரு யூடியூப்ல சர்வே எடுத்திருந்தோம். அந்த முடிவை பார்த்துட்டு நிறைவு கருத்து அத்தனை விருதுகள்கிட்டமே கேட்டுடலாம். கூட்டணி அமைப்பதற்கு அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விழிப்புதுகின்றன என்று துணை முதலமைச்சர் உதயநிதி பேசியிருப்பது உண்மை நிலவரம், உள்நோக்கமான விமர்சனங்களில் 78% உண்மை நிலவரம்னு 15,000 பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. பேசலாம். திரு மணிகண்டன், இதுல இவ்வளவு முரண்கள் இருக்கு, தலைமையின் கட்டுப்பாட்டில் இவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்கிறாங்க. நீங்க கூட்டணி கட்சியினுடைய தலைவர் கட்டுப்பாட்டில் இருக்காங்களான்னு கேட்குறீங்க, அவங்க கட்சி நிர்வாகிகள் இருக்காங்களான்னு அவர் கேட்கிறார். நான் முதல்ல தமிழன் பிரசுதா சொல்றதுக்கு ஒரு இது சொல்லிடுறேன் கார்த்திகை செல்வன். அதிமுக நல்லா இருக்குன்னு இந்த யாரோ நினைக்குதுன்னு ஓனாய் பார்த்தெல்லாம் அவங்க கவலைப்பட வேண்டாம்.